குற்றவாளிகளை கைது செய்வதில் இன்றைக்கு சிசிடிவி கேமரா பதிவுகள் காவல்துறைக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகிறது. சிசிடிவி கேமரா பயன்பாடு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில ஆண்டுகளாக சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்வது அதிகரித்துள்ளது. ஒரு காலத்தில் வணிக வளாகங்கள், பெரு நிறுவனங்கள் என தொழில் பாதுகாப்பிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட வந்த சிசிடிவி கேமராக்கள் தற்பொழுது மளிகை கடை முதல் அடுக்குமாடி குடியிருப்பு வரை எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளன. இதனால் சிசிடிவி கேமராவின் விற்பனை 30% அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் சிசிடிவி தொழில்நுட்ப வல்லுநர் செல்வகுமார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தேவைகள் அதிகமாக நிறைய பேர் இதுக்கான உற்பத்தி பண்றவங்க அதிகமாகிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேட்டு கம்மியாயிடுச்சு. ஸோ ரேட்டு கம்மியாக இன்னைக்கு ஒரு 4 கேமரா இன்ஸ்டால் பண்றீங்க. ஒரு வீட்டுக்கு 4 கேமரா போதுமானதா இருந்ததுன்னா 4 கேமரா ரேட் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஆவரேஜா ஒரு 2000 to 3000 பட்ஜெட் வச்சுட்டா கூட ஒரு 20000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு தேவையான டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனலாகில் துவங்கி புல்லட், டூம், ஐபி என அதிநவீன கேமராக்கள் சந்தையில் இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ளன. இவற்றில் தேவைக்கேற்றவாறு சரியான சிசிடிவி கேமராவை தேர்வு செய்வது மிகவும் அவசியம் என்கிறார் மற்றொரு தொழில்நுட்ப வல்லுநரான கார்த்திகேயன். 2000 மார்க்கெட்ல கேமரா கிடைக்குது, வாங்கி மாட்டின அப்படின்னு சொல்ற நிறைய பேரை இன்னைக்கு பாக்குறோம். அதை தாண்டி ஒரு இடத்துக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு ஒரு கேமரா வேணும், வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு இன்னொரு கேமரா வேணும், 30 மீட்டர் இருந்தா ஒரு கேமரா வேணும், 50 மீட்டர் இருந்தா ஒரு கேமரா வேணும். ஒரு கேமராவில் யாரோ ஒருத்தர் போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஃபுட்டேஜ் நமக்கு வேணுமா, இல்ல சிவப்பு கலர் மஞ்சள் கலர் செட்டு போட்டு போறாரு ஒருத்தர் வேணுமா, யாருடைய ஃபேஸ் வேணுமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப தொழில்நுட்ப ரீதியா அனலாக், ஹெச்டி, ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அனலாக்ல ஃபேஸ் கிளாரிட்டி சுமாரா இருக்கும், ஹெச்டி கேமரால கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஐபி கேமராஸ்ல ஜூம் பண்ணி யாரு அந்த பர்சன் அப்படிங்கிற இமேஜ் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். அந்த குவாலிட்டி உள்ள அனலாக் கேமரா தான் இருக்கிறதுனால அந்த அனலாக் கேமராவோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் தான் இருக்கு. அப்ப ஜூமிங் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இன்கேஸ் இதே சிச்சுவேஷன்ல அதுல ஒரு ஐபி கேமரா இருந்ததுன்னா அதை ஜூம் பண்ணா அக்யூரேட்டா அந்த அக்யூஸ்டுடைய போட்டோ அக்யூரேட்டா கிடைச்சிருக்கும். சென்னையில் அலுவலகத்தை வைத்துள்ள ஒருவர் அமெரிக்காவில் இருந்து கொண்டே அவரின் அலுவலக செயல்பாட்டை தன் கைபேசி மூலமாக கவனித்துக் கொள்ள முடியும் என்ற அளவிற்கு சிசிடிவி கேமரா தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் நாட்டிலேயே அதிக பணம் ஈட்டும் போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான ரயில்வேயின் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக இல்லை என்பதே சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பா எழிலரசன்.